இயேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்மக்கிட்ட எதுவுமே நிற்கலை, மீதி ஆகலை, ஆசீர்வாதம் இல்லை. சிறு வயது முதற்கொண்டு இது நாள் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் வேலைக்கு போகிறாங்க, கொஞ்சம் கூட அந்த சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்த பையில் போகிற மாதிரி இருக்குது. நாங்களால் ஒன்றும் மீண்டு வர முடியல அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வசனத்தை பேசுகிறார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அதிரசமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கலையோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் இருக்கலாம். நான் இனிமேல் பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் பாட்டு உங்களை பார்த்தா சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. என்ன வரைக்கும் கஷ்டப்பட்ட ஒன்றும் இல்லையோ, எதுவும் கிடைக்கலையா, தேடி பார்த்தேன், உன் வீண் முயற்சி தானேப்பா, உன் முயற்சியில் பார்த்தேன், என்னால் வரைக்கும் உன் முயற்சியில் தான் பார்த்தேன், எதுவும் கிடைக்கலையா, கேள்வி கேட்குறாங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விதை தானியத்தை சேர்த்து வைக்கலையோ, ஒன்றும் இல்லையோ, ஏன் இல்லை? நீ எதை தேடின? பொத்த பையில் போடுற. எங்கே ஆசீர்வாதமோ அங்கே போனால் தாங்க ஆசீர்வாதம். ஆண்டவர் தேட ஆரம்பிங்க, ஆண்டவர் தேடுங்க. அவர் தேடும் போது நிச்சயமா கழிச்சு உண்டோ, என்ன சம்பாதிச்சாலும் பொத்த பையில் போகிற மாதிரி போகும், ஒன்றுமே இருக்காது. களஞ்சியத்தில் இன்னும் தானியம் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அதிரசமும் மாதுளம் செடி ஒலிவ மரமும் கனி கொடுக்கலையோ. உன் முயற்சி தானேப்பா, நம்ம முயற்சியில் எதுவும் நடக்காதுப்பா. கடவுளை முன்வைங்க, ஆண்டவரை முன்வைங்க. எஸ்ஸப்பா, இந்த காரியம் செய்ய போகிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகணும். அப்படி முடியல, ஜெபம் பண்ணல, தெரியலையா, என்னுடைய நம்பர் ஒரு கான்டாக்ட் இருக்குது, சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுறோம். கண்டிஷனாக கர்த்தர் உங்களை வாய்க்க பண்ணுவார். எதை காரியத்தை கொடுத்து ஜெபிக்கணுமோ அதுக்காக என் நம்பர் கான்டாக்ட் கொடுத்துருக்குறேன். இந்த கான்டாக்டில் வாங்க. நிச்சயமாக எந்த நேரமோ எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நம்பர் வந்த உடனே நான் உங்கள் லைனில் வரேன். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ என் ஜெபிப்போம், கர்த்தர் உங்களை வாய்க்க பண்ணுவார். அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அதிரசமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கலையோ. நீ கஷ்டப்பட்டு வேஸ்டாக போய் உட்காந்துருக்கிறியே மகனே மகளே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். அப்போ நான் இன்று முதல் ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படக்கூடாது எந்த காரியத்தை கொண்டோம். ஏன்னா இந்த வசனத்தை கேட்டீங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துன்னுக்கிறீங்க, இதில் என்னென்ன சொல்கிறேன்னு கூர்ந்து கவனிக்கிறீங்க. இனிமேல் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, எங்கள் ஜெபத்துக்காக எங்களோடு கூட இணைந்து கொள்ள முடியா, நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஜெபிக்கிறேன். எங்கே இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வார்த்தையை அனுப்பி சுகம் தரும் வல்லவர் இயேசு. அவர் வார்த்தை தான். இப்போ நான் எங்கேருந்து ஜெபித்தாலும் பரவாயில்ல, வார்த்தை உங்ககிட்ட சேர்ந்துச்சுன்னா போதும், அங்கே சுகம் உண்டாகும், அங்கே விடுதலை உண்டாகும். யாரையும் போய் அவர் அடிக்கலை, எதுவும் பேசலை. 12 வருஷம் உதற போகாத ஒரு பெண், ஒரு அவர் என்ன பண்ணார், நீ எழுந்து போனார், அவள் தான் ஒருமே தன்னை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போனார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ரட்சிப்பு வேணும்னா ஜெபிங்க. ஜெபிக்க தெரியல, என் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜெபிக்கிறேன். அற்புதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.